Hello friends, welcome to Statedtler Sketches. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிராயிங் வீடியோன்னு வாங்க வீடியோவுல போய் தெரிஞ்சுக்கலாம். நாம இன்னைக்கு டொனால்ட் டக் வீடியோ தாங்க இன்னைக்கு ஸ்கெட்சிங் ப்ராசஸ்ல பண்ண போறோம். நான் அப்கமிங் ஸ்கெட்சிங் ஒர்க்கை இதை ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்கமிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். என் கூட சேர்ந்து இன்னைக்கு நீங்களும் கலரிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கலரிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் பற்றி நான் டீட்டெயில்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கெட்ச் புக் ஆசிட் ஃப்ரீ பேப்பர். இந்த பேப்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா A4 சைஸ். இந்த பேப்பரோட திக்னஸ் அதாவது GSMன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 120. நெக்ஸ்ட்டு நாம் எப்பொழுதுமே கலர் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஊஹு மார்க்கர் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கர் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் பேஸ்டு டியூயல் டிப் மார்க்கர், பென் மார்க்கர். நம்ம இப்போது கலரிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்ன கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன்றதே அந்த பென் மேலேயே இந்த கேப்லேயே நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் அந்த நம்பர்ஸ் வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலரிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கலரிங் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கப்பயே டொனால்ட் டக் பற்றின கேரக்டர் பற்றியும் அது எனக்கு தெரிஞ்ச அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த கலரிங் ப்ராசஸில் நான் லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ தான் மெயினாக இந்த டக்குக்கு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதோட அவுட்லைன் எங்கெங்கெல்லாம் அது வருதோ அதை நான் மெயின் அவுட்லைனாக அந்த லைட் ப்ளூவையும் டார்க் ப்ளூவையும் வச்சு பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் லெக் பார்ட்டுக்கு வரும், அதையும் அவுட்லைன் போட போகிறேன். இப்போது கலரிங் ப்ராசஸ் நான் ஃபுல்லாகவே ஏரியா கவர் பண்ணி பண்ணுறது நான் லெக் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லோ அவுட்லைன் போட்டோம் இல்லையா, அதுலேருந்து ஃபில்லிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லெக் ஏரியா ஃபுல்லாகவே நம்ம எல்லோ கலரில் அப்படியே ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டொனால்ட் டக்கோட ஸ்டோரி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ஒரு அனிமேட்டட் கேரக்டராக தாங்க க்ரியேட் பண்ணியிருக்காரு வால்ட் டிஸ்னி. இது ஒரு மூவியாக ஜூன் 9, 1934 ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டெபியூட்டாக இந்த மூவியை தியரிட்டிக்கல் ரிலீஸாக பண்ணியிருக்காங்க. இதோட மூவியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா த வாய்ஸ் லிட்டில் ஹென் அப்படின்னு தான் இதோட டைட்டில் கொடுத்து இந்த ஸ்க்ரீனில் இதை டெபியூட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம டொனால்ட் டக்கோட கேரக்டரைசேஷனை எடுத்துப்போம். அந்த டொனால்ட் டக் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைலர் சூட் போட்டு ஒரு கேப் வச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேப்டன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தான் அந்த டக் ஃபுல்லாகவுமே அதில் காட்டியிருப்பாங்க. இது மோஸ்டாகவே தியரிட்டிக்கல் ஃபிலிமாக தான் இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நிறைய அவார்ட்ஸ்லாம் இந்த தியரிட்டிக்கல் ஃபிலிம் வின் பண்ணியிருக்குன்னே சொல்லலாங்க, இந்த கேரக்டர் எஸ்பெஷலி. இப்போ நம்ம ஸ்கெட்சிங் ப்ராசஸ்க்கு வருவோம். நம்ம இப்போ எல்லோ கலர் லெக்குக்கு ப்ராசஸ் பண்ண மாதிரியே டொனால்டோட ஷர்ட் தான் நம்ம இன்னைக்கு கலரிங் ப்ராசஸ்ல ப்ளூ கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கலரிங் பண்ண போகிறோம். அந்த ஷர்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பார்டர் வரும். அதுவுமே நம்ம சைட் பை இந்த ப்ளூ கலர் ஃபில்லிங் முடிச்சதுக்கு அப்புறமே அந்த பார்டரையும் நம்ம எல்லோ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அதையும் கம்ப்ளீட் பண்ணிப்போம். இந்த ஷர்ட் ஓவராலாக நம்ம ப்ளூ கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டொனால்டோட ரெட் கலர் பவ் அதையும் நம்ம ரெட் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி ப்ளஸ் கலரிங் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நம்ம ரெட் பவ்வையும் நம்ம கலரிங் ஃபில் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒரு காமிக் புக் சீரீஸாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டொனால்ட் டக் ஃபர்ஸ்ட் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்னி புக்கில் 1931 பீரியடில் இது ஒரு டிஸ்னி புக்கில் ஸ்டோரி புக்காக இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ்னு சொல்லலாம், ஒரு ஐகான், ஒரு ரெகக்னைஸ் ஆன ஒரு சீரீஸ்னுமே நம்ம சொல்லலாம். அந்த டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 1950லேருந்து 1990 வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். எல்லாராலையும் ரெகக்னைஸ் ஆன ஒரு மோஸ்ட் பாப்புலர் ஸ்டோரின்னு சொல்லலாம் இந்த டொனால்ட் டக். இது எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு சீரீஸ் தாங்க இது. இப்போ நம்ம ஸ்கெட்சிங் ப்ராசஸ்க்கு வரலாம். இந்த ப்ளூ கலர் நம்ம முடிச்சாச்சு. அதே மாரி ரெட் கலர் யூஸ் பண்ணி
பண்ணியும் அந்த ரெட் கலர் பவ்வையும் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். பார்டர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹேண்ட்ஸுக்கும் நெக்குக்கும் இந்த லோவர் பாடி போர்ஷன் வந்து நான் ஆல்ரெடி லைட் ப்ளூவில் அவுட்லைன் பண்ணியிருப்பேன் இல்லையா, அந்த லைட் ப்ளூவையும் தென் ஒயிட் பென்னையும் நம்ம யூஸ் பண்ணி ஒரு லைட் ஸ்கை ப்ளூ ஷேட் வந்து நம்ம லோவர் பார்ட் பாடிக்கும் ஃபேஸுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்க எப்படி வந்து எதை ஃபர்ஸ்ட் பேஸ் ஆகும், அடுத்தது நான் எதை வந்து கொடுக்குறேன்றத லேயர்ஸாக தான் நம்ம கொடுத்து அதை ஸ்மச் பண்ணி நம்ம அந்த லைட் ப்ளூ எஃபெக்ட்டுக்கு கொண்டு வரலாம். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. தென் டொனால்ட் டக்கோட மவுத் பார்ட் வந்து லைட் ஆரஞ்சும் அதில் டங்கு குட்டியாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது பிங்க் ஷேட்லையும் நம்ம அப்ளை பண்ணிப்போம். லைட் ஆரஞ்ச் ப்ளஸ் கொஞ்சம் டார்க்கான ஒரு எல்லோ ஷேடையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸாக்டாக அந்த மவுத் கலருக்கு நமக்கு கொண்டு வந்துடலாம். ஒரு மாதிரி கோல்டன் டிஞ்ச் கலருக்கு நமக்கு வந்துடும். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் மவுத் பார்ட்டுக்கு. இந்த டொனால்ட் டக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கேப் இருக்கும் ஹெட்ல, அதுக்கும் நம்ம சேம் ப்ளூ கலரே நம்ம இதுக்கு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டொனால்ட் டக்கை பற்றின இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். டொனால்ட் டக்கோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காகவே இருக்கும். இதை வாய்ஸ் யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிளாரன்ஸ் நாஷ். அவங்க தான் வந்து 50 இயர்ஸாகவே அந்த ஒரே வாய்ஸ் தான் வந்து டொனால்ட் டக்குக்கு கொடுத்துருக்காங்க. அதை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அந்த டொனால்ட் டக் வாய்ஸ் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஏரில் வந்து நம்ம சீக் வச்சு ஸ்குவீஸ் பண்ணால் ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அந்த பீரியடில் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு நிஜமாகவே வாய்ஸ் கொடுத்தவங்க வந்து அப்படியெல்லாம் இல்லை, அதுக்கு வந்து வேற டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. பட் அதை எப்படி வந்து அந்த டொனால்ட் டக்கோட வாய்ஸ் யூனிக்காக கொண்டு வந்தாங்கன்றதை அவர் எங்கேயுமே ரிவீல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு நம்ம ஐஸ் எப்பொழுதும் போல் பிளாக் கலர் ஐபால் வச்சு ஹைலைட்டுக்கு ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணிப்போம். ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ஐஸும் நமக்கு வந்துடும். நான் முன்னவே சொன்ன மாதிரி லோயர் பாடிக்கு நம்ம கொடுத்த அதே தான் நம்ம ஃபேஸ் பார்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். அந்த லைட் ப்ளூ எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக ப்ளூ வித் ஒயிட் ரெண்டுத்தையுமே லேயர் பை லேயராக ஆட் பண்ணி லைட் ப்ளூ எஃபெக்ட்ஸ்க்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கலரிங் ப்ராசஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டொனால்ட் டக்கோட பர்சனாலிட்டி பற்றியும் கொஞ்சம் வந்து பார்ப்போம். இந்த டொனால்ட் டக்கோட பர்சனாலிட்டி எப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த டக்கு வந்து ரொம்பவே இம்பேஷண்டாகவும் இம்மெச்சூராகவும் ஒரு அரகண்ட் டக்காக தான் வந்து ஃபுல்லாகவே அதை காட்டியிருப்பாங்க. ஒரு ஆட்டிடியூடு இருந்த டக் மாதிரி தாங்க அந்த ஃபுல்லாகவே அந்த ஸ்டோரி இருக்கும். பார்க்க ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவுமே இருக்கும். பாரு அரகண்டாகவும் இம்மெச்சூராகவுமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்பொழுதுமே அப்படி இருக்கவே இருக்காதுங்க. அந்த டக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பி மூடாக தான் அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். யாராவது ரொம்ப வந்து ட்ரபிள் பண்ணி அது மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அந்த கதையில் கொண்டு வரப்போ தான் வந்து அதோட
பேஷன்ஸை இழந்து ரொம்ப இம்பேஷண்ட்டாக ஆகி அரகண்ட்டாக அந்த டக் வந்து பிஹேவ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. மற்ற நேரத்தில் அது வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஓன் கம்பெனி என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்டோரிஸில் காட்டியிருப்பாங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இந்த டொனால்ட் டக்குக்கு அகாடமி அவார்ட் வந்து 15th அகாடமி அவார்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. 8 ஃபிலிம் வந்து இதில் நாமினேட் ஆயிருக்குங்க. அதில் யாருக்குமே கிடைக்காம இந்த டொனால்ட் டக் கேரக்டரை வந்து தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, அப்போ எவ்வளோ கேரக்டர் வந்து அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எவ்வளோ பாப்புலராகவும் எல்லாராலையும் எப்படி வந்து ஐகானிக்காக ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நான் டொனால்ட் டக் பற்றி உங்ககிட்ட இன்னைக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டிராயிங் ப்ராசஸோட எண்டுக்கு வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம மைக்ரோ பென் யூஸ் பண்ணி அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட க்ளோஸ் வியூ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வரையணும்னு ஆசைப்படுறீங்க. ரொம்பவே சிம்பிள்ங்க. நம்ம சேனல் உள்ளார உள்ள பிளேலிஸ்ட்டில் கார்ட்டூன் கேரக்டர் வித் ஸ்டோரிஸோடு இருக்குது. நீங்களும் அதை பார்த்து நிறைய ட்ராயிங்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.